வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாழ்க்கை பயணம் எபிசோடு 8. சனிக்கிழமை லீவுன்ற காரணத்தினால வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. அப்படியே என் ஃப்ரெண்டை கூட்டு போயிடலான்னு பார்த்தா அவன் எங்கோ எப்போ எப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான். ஒருவேளை அவனையும் அப்படியே மண்டையில் தட்டிட்டு கிளப்பியாச்சு. ஒரு வழியாக பேட்டை தூக்கிட்டு வந்துட்டான். அப்படியே இன்னொரு நண்பர் வந்திருந்தாரு. அவரையும் அப்படியே கூட்டிகிட்டு கிரவுண்டுக்கு நேராக கிளம்பியாச்சு. அங்கே போனால் ஓவர் வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இவன் மட்டும் உஷாரா தொப்பியை போட்டு வந்து அங்கே வந்து ஆடுன்னு ஆடிட்டு இருந்தான். வெயில் வேற ஓவராக இருந்துச்சு. விளையாட முடியாதனால ஜஸ்ட் 5 மணி நேரம் மட்டும் விளையாண்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இந்த மொட்டை வெயிலில் வண்டி எடுத்து ஓட்டினா அவ்வளோதான், போகிற வழியிலே சாம்பலாயிரம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். அவன் அப்படியே அங்கே போய் உட்காந்து வந்தான். எந்திரிக்கவே முடியல, கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்து என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டோம். எல்லாம் ஒரே பெட்டில் படுத்துட்டோம். பெட்டில் தான் ஸ்பேஸ் இல்லை, ஆனால் பாசத்துக்கு பஞ்சமே இல்லை. நாங்கள்லாம் செம்ம டயர்டில் படுத்து கிடக்கும் போது இங்கே ஒருத்தன் மட்டும் என்னன்னு தெரியல நடந்துகிட்டே இருந்தான். எதுக்குடா நடந்துகிட்டே இருக்குன்னு கேட்டால், வாங்கடா போய் பிரியாணி சாப்பிட்லான்றான். இந்த வெயிலில் பிரியாணின்னு யோசித்தோம். திடீர்னு வீட்டுக்குள்ளே ரேம்பாக்கெலாம் போட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலே இருந்தால் பைத்தியமாயிருவான்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக பிரியாணி சாப்பிட கிளம்பிட்டோம். நேராக போய் பிரியாணி கடைக்கு போயிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். அப்போ கூட பிரியாணி வர வரைக்கும் எஞ்சி ஆடிட்டே இருந்தான். அங்கே வந்துட்டோம். ஒரு வழியாக பிரியாணியும் வந்துச்சு. அதையும் சாப்பிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து பெட்டில் படுத்த வந்தான். எந்திக்க கூட முடியல. செம்ம டயர்டு. அடுத்த விழாவில் சந்திப்போம். இதுதான் நம்ம வாழ்க்கை பயணம்.